பாருங்க உள்ள வந்து ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறேன் கதிரை. ஓ அது மாதிரி வந்து பார்க்குற இடமா எவ்வளோ பெருசாண்டு பாருங்க. முடிஞ்சு அதான் பார்லிமெண்ட். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் நேற்றைய பொழுதுல இங்கே சிட்னியில் தூங்காவில் எங்களோட நாடகமெல்லாம் முடிஞ்சுது. அடுத்த நாள் அண்ணாக்களோட கேபிட்டல் சிட்டிக்கு வழிகிட போகிறோம். அதாவது கேன்பரான்னு சொல்லப்படுற இடத்துக்கு இந்த பார்லிமெண்ட்டுகள் மற்றும் நிறைய விஷயங்கள் இருக்காம். எல்லாம் பார்க்குற கண்டி நானும் அக்குட்டியும் பிச்சுமணியும் வலிக்கிட்டேன். வேறு பிச்சுமணி முன்னுக்கு இருக்கிறேன். இப்போ காலையிலேயே வலிக்கிட்டு தூங்காவி கடைகளுக்கெல்லாம் போயிட்டு அங்கேயும் சில நண்பர்கள்லாம் சந்திச்சுட்டு சாப்பிட்டு வலிக்கிறோம். இன்றைக்கு அந்த சிட்டிக்கு போய் என்ன விஷயம் எல்லாம் இருக்குன்ற ஒரு சின்ன ஒரு காணொலியை பதிவு செய்ய போகிறேன். வாங்கோ காணொலிக்குள்ள போகிறேன். இங்கே பல வருவான வித்தியாசமான ஜூஸ் எல்லாம் குடிச்சு கொண்டு இருக்கிறோம். அதில் ஒன்று இந்த இளநி. இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு போய்க்க வந்தீங்கன்னா இளநி பாயாசம் ஒன்று குடிச்சினாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த இளநீக்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இளநியை இந்த நாங்கள் என்ன சொல்கிறோம், இயற்கையாக இளநீ ஒன்றை வட்டி குடித்தா அப்படி இருக்குமோ அந்த வழுக்கல்கள் அந்த கயிறெல்லாம் இருந்த ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அதுன்ற சுவையோடைய வந்து இது இருக்குது. அதையும் குடிச்சு கொண்டு ஃபேம்பலாக போய் கொண்டிருக்கிறோம். அதோட அண்ணேண்ட கடையில் எங்கட அங்கத்தியான் உணவுகளெல்லாம் இருக்குது. இந்த புழுக்கொடியல் அதெல்லாம் நேற்று இதுலேயும் வந்து விற்பனையை போட்டிருந்தவர். மிக்சர்கள் பகோடாவுகள் அதுவும் சும்மா ஃபேம்பலாக எடுத்து வச்சுக்கிற காருக்குள்ள எதுவும் பொழுதுபோக்கா சாப்பிட்றாங்க. சும்மா கடிச்சு நொறுக்கி கொண்டு போகிறாங்க. எங்களோட அண்ணலிங்க மன்னன் எங்களோட இணைந்திருக்கிறார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எவ்வளோ தூரம் இங்கே இருந்து நாங்கள் போகிற வேணும்? ஏறத்தாழ 300 kilometers. டைம் ஒன்று எடுக்க போகுது போய் வேற 6 hours எடுக்கும். 6 hours என்ன? ஆனால் என்னன்னு சொன்னால் ரோட்டுகள் இங்கே நல்ல ஹைவேகள் நல்ல சட்டம் எல்லாம் நல்லா இருக்குது. என்ன செய்யணும் அதே மாதிரி சொல்லி கொண்டு போனால் நல்லா. நாங்கள் ப்ளூ மவுண்டனுக்கும் இதெல்லாம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன M4 இல்லை அந்த போனாங்க. இதே ஹைவேலாம் போனாங்க. எல்லாம் இங்கே வாகனங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் 100, 110 இதான அந்த ஸ்பீட் லிமிட்டில் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் 60 அங்கால அங்கால. ஆனால் இங்கே நீட்டாக இருக்குது. இங்கே ரூல்ஸ்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறபடியால் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் வாகனம் எல்லாம் நீட்டாகவே போய் கொண்டிருக்குது. நாங்கள் வந்த அப்புறம் ஒரு வீதி வத்தையும் காணையிலையோ மேலே ஆச்சு 5 நாள் வந்துட்டேன். நாங்கள் அதான் யோசிச்சு நாங்கள் அந்த கோணை அடிக்கிறேன் இல்லை இங்கே ஃபோன் அடிச்சா இங்கே பிரச்சனையாம். இது தண்ணியில் ஏதோ ஏன் பிள்ளை 2 பேர் அடிக்கிறாருன்ற மாதிரி பார்ப்பாங்களாம். ஏதாவது சிக்கல் ஏதாவது முன்னுக்கு இருக்கிறவர் லேட்டான அப்படி தானே அந்த சிக்னலுக்காக அடிக்கிறதே ஒழிய மற்றபடி கோன் அடிக்கிற மாதிரியான அந்த இதுகளே இங்கே இல்லை. அந்த அளவுக்கு நீட்டாக எல்லாரும் போய் கொண்டிருக்கணும். ஆக்சிடென்ட் எல்லாம் மிக மிக குறைவு. இங்கே ரூல்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. வாகனங்கள் எல்லாம் பெரிய பெரிய வாகனங்கள் 22 32க்கு மேலே பெரிய சில்லுகள் போட்ட பெரிய ட்ரக்குகள் ஹைவேல போய் கொண்டிருக்குது. காரும் வந்து எல்லாம் வித்தியாசமான பல வகையான காரும் இருக்கு. எல்லாம் முழுக்க கார், இந்த ஜீப், இந்த ஹைவே வாகனங்கள் அதுகள் இதெல்லாம். எங்கட ஊர்வலை மாதிரி ஆட்டோ வடி வட்டா ஒன்றுமே இல்லை இந்த பக்கமே இல்லை. பைக்குகளும் ஒரு 2-3 பைக் கண்டிருப்பேன் நினைக்கிறேன். அதுவும் விலை ஓடின பைக்கோ, அதுவும் ஹைவே பைக்குகள். ஆடு இங்க ஆடும் மாடும் தான் மெயின். இது என்ன மரம் இந்த மஞ்சள் கலர்ல இறங்கி நிற்கிறது? மஞ்சள் கலர் இது ஒரு பேர் ஐயா, ஏதோ ஒரு பேர் அந்த மரத்தோட பேரா வராதா? இந்த மஞ்சளிலே அடிக்கும் என்ன பேர் போஸ் அந்த மரத்துக்கு? ஒட்டலு. இங்க சில இடங்கள்ல இலைகள் அவர் எனக்கு மஞ்சள் சொல்லிட்டாரு. சரியா மஞ்சள், மரூன், பச்சை ஒவ்வொரு கலர்ல இருக்கு மரங்கள். ஆள் வாரர் இன்னொரு ஆளுங்களோட ஜாயின் ஆகிறார் போறதுக்கு. என்ன கொல்போன் என்ன கொல்போன் அப்படி சொல்லி விடுது. கொல்போன்ல இந்த இடத்துக்கு பேர் கொல்போனா? கொல்போன். ஓகே ஓகே ஓகே.
மரங்கள் எல்லாம் ஒன்று ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு கலர்ல இருக்கு மரங்கள். அப்படி இருக்கு. கிலோமீட்டருக்கு தான் அப்படி வருது. இந்த மரங்களின் கலர்களை பார்க்கத்தான் ஆசையா இருக்கு. உண்மைதான். எல்லாம் ஒவ்வொரு கலராப்பா. அப்படி நல்லா இருக்கு. மஞ்சள். என்ன இடம் என்ன இந்த இடத்துக்கு பேர்? கோல்போன். நாட்டில சிலையே அப்படியே வச்சு கிடக்கு. இங்க ஏதோ அந்த ஃபேமஸான ஒரு ஆடு ஒன்று இருக்கா. ஆட்டு பண்ணை என்ன? ஆட்டு பண்ணை நிறைய இருக்கு. ஆட்டு பண்ணை நிறைய இருக்கு. இந்த ஊருண்ட அடையாளம் ஊருண்ட அடையாளம் இந்த ஆடு தானே. அதை சிலையா வச்சிருக்கிறேன் பாருங்க. நாங்கள் அந்த ஹான்பராவுக்கு போகும் முதல் கோல்போன் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். அங்கே நேசன்யாக்கள் ஒரு இன்னொரு நண்பர்களை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வகையான ஆடு இந்த இடத்தின் ஒரு அடையாளம், ஒரு ஃபேமஸான ஆடொன்று இருக்குது, செம்மறி ஆடொன்று. அந்த ஆடை பார்த்துட்டு அப்படியே வலிக்கிட போகிறோம். அதில் அந்த ஆடை ஒரு குறியீட்டுக்காண்டி, இந்த இடத்தின் அடையாளத்தை குறியீட்டாக்காண்டி பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிற்பமாக ஒரு கட்டிடமைப்பா வந்து உருவாக்கிறேன். நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன், ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ பெருசண்டு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு உயரம் 40 அடிக்கு மேலே இருக்கும். இவள் கீழே நடந்து வரி நம்ம பிச்சுமணி ஆக்கள், நேசனை ஆக்கள். எவ்வளோ பெருசண்டு பாருங்க. செம்மறி ஆடில் ஒரு வாக்கு அதில் அந்த கொம்புகள், செவியல் கீழே பாருங்க. அந்த காலத்தில் எவ்வளவு பிளிட்டாக வந்து அது தொங்குற மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது. காலநிலையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிட்னியில் நின்ற மாதிரி தான், ஒரு மிதமான ஒரு குளிரோட வெயில் அடிக்குது. ஆனால் நல்லா இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் அங்கத்தையோட நல்ல கலர்ஸில் வருது. வரைக்கும் அதை காட்சிப்படுத்தி கொண்டு வந்து நாங்கள் மஞ்சள், சிவப்பு, ஒரேஞ்சுன்னு சொல்லி நல்ல கலராக இருக்குது. இங்கே வேற ஒரு கிளைமேட்டாக கிடக்கு. ஒரு கொஞ்சம் இடம் தள்ளி வந்து நிற்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளிட்டேன் நினைக்கிறேன். நான் 1.5 மணி நேரத்துக்கு மேலே 15 வந்து நிற்கிறேன். வெயில் இருக்குது, அதுவும் சுடுவது, அதே நேரம் குளிரும் அப்படியே இருக்கு. அது ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் வெயில். இது இந்த இடத்துல அடையாளம் ரச்சி இதுகளுக்கெல்லாம் எடுக்கிறேன்லாம் சொல்லினோம். இந்த இதுல இருக்கிறது இந்த வெளி தோல் போர்வை தலையை பாருங்க. அதுக்கான வெளியில வந்து நிக்குது. அதான் அந்த ஒரிஜினல். அதான் தலையோ. அதான் சுத்தி இருக்கிறது இந்த கம்பளி மாதிரி போர்வை. இது முதல் வந்து இப்ப இதுல இருந்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு இடத்துல இருந்தா, இப்ப வந்து அப்படியே இதே அப்படியே தூக்கி வந்து இதுல வச்சு கிடக்கும். அட இந்த சிலையே மாத்திட்டாங்க. சிலையே வந்து சிலை இப்ப வேற இடத்துல இருந்ததாம். இப்ப கொஞ்ச காலமா தானே தூக்கி வந்து அப்படியே ஒரு பெரிய கிரைன் மிஷின்ல போட்டு அப்படியே தூக்கி வந்து இப்ப இதுல அடிக்கிறாங்க. எங்களை கூட்டி கொண்டு வந்த அண்ணன் வந்து சொன்னவர், நாங்கள் அப்போ அங்கே போய் பார்ப்போம்னு தான் வலிக்கிட்டு நாங்கள். அப்புறம் இப்போ மற்ற கடைசியாக ஜாயின் பண்ணின அண்ணன் தான் சொன்னவர், இப்போ அங்கே இல்லை இந்த இடத்துக்கு மாற்றிட்டோம்னு சொல்லி அவர் தான் இப்போ கூட்டி வந்து இங்கே விட்டுருக்கிறேன். இது முதல் வேறு இடத்துல கடந்தான்னு சொல்லினா நிறைய பேர் இங்கே வரணும். நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வந்து நிற்கணும். என்ன லெஃப்ட் என்ன எக்ஸிட் எடுக்க போகிறோம். நேர போனா மெல்பர்னுக்கு போய் இதுல இருந்து நேர கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 700 கிலோமீட்டர் போனாவாம் மெல்போர்னுக்கு போகலாம். நாங்கள் இப்போ மற்ற பக்கம் திரும்புகிறோம். என்ன கேன்பரா ஆஸ்திரேலியன் மாடல். இப்போ நாங்கள் இந்த கேன்பரா என்ற இடத்துக்குள்ள ஆரம்பிச்சிட்டோம், வரவழிக்கிட்டோம். இதுக்கு அஞ்சால வந்து கேன்பரா எங்களுக்கு பார்க்க இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குது. நிறைய மரங்கள், ஒரு இயற்கையான சூழலில் நல்ல ஒரு வீதியில் போய்கொண்டிருக்கிறோம். இதான் வந்து கேன்பரா ஏர்போர்ட்டா இந்த போகுது அந்த ஏர்போர்ட்லேருந்து பிளேன் மேலே போகுது. என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ பார்லிமெண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நேர தெரிகிறது பார்லிமெண்ட். நான் நேர தெரியுது பாருங்க.
ஏரியா பாருங்க இவ்வளோ நீட்டாக இருக்குண்டு. லைட்டும் போடப்பட்ட விதம் வித்தியாசம் என்ன? எல்லாம் டபுள் லைட் அடிச்சு கிடக்கு. இந்த பறக்கிற கொடியில் ஸ்ரீலங்கன் கொடியும் இருக்கும். எல்லா காமன்வெல்த் எல்லா நாட்டின் கொடி. சிவப்பும் கருப்பும் அது ஆப்ரேட் இங்கே பழங்குடியின மக்கள். முடிஞ்சு அதான் பார்லிமெண்ட். நாங்கள் இப்போ அந்த பார்லிமெண்ட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. அதான் பார்லிமெண்ட், ஆஸ்திரேலியான பார்லிமெண்ட். கேன்பரால இருக்கு. கேன்பரான்ற ஒரு இடத்துல, அதாவது மெல்போர்னுக்கும் சிட்னிக்கும் நடுவில் ஒரு தனி இடத்துல கேன்பரான்ற இடத்துல. இங்கேதான் ஆஸ்திரேலியாவின் மிக முக்கியமான கட்டிடங்கள், மிக முக்கியமான எல்லாமே இங்கே இருக்குது. வித்தியாசமான ஒரு கட்டிட அமைப்பு பாத்தீங்களே. பார்லிமெண்ட்டுக்கு உள்ள வந்துட்டவன பக்கத்தால போய் கண்டிருக்கோம். பார்லிமெண்ட் மெயின் அங்கே பார்க் பண்ணிட்டு நீ எல்லாரும் போடுவாங்களா உள்ள வாங்க? இதில் ரெக்கார்ட் போடலாமா? ரெக்கார்ட் சில இது நடந்து கொண்டு இருந்தா போடலாம். வெளியில போடலாம். என்ன பார்லிமெண்ட் நடந்து கொண்டு இருந்தா போடலாம். சொல்லுங்க. பார்க்கிங் காசு பார்லிமெண்ட்டுக்குரிய பார்க்கிங். பார்க்கிங் ஏரியாவை பாருங்க அப்படி இருக்காங்க. இல்லை நாங்கள் பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கிடக்கு கையன்? இப்போ நாங்கள் பார்லிமெண்ட்ல பார்க்கிங்குள்ள வந்து நிற்கிறோம். பார்க்கிங்கே நான் நினைக்கிறேன் நல்லா செலவழிச்சு கட்டப்பட்டிருக்குது. மற்றது நான் இங்கே வந்து உள்ள எல்லாம் போய் காதிரி எல்லாம் இருந்து எல்லாம் இருக்கலாம். அவ்வளோத்துக்கு வந்து சுதந்திரமாக விடப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் வாஷ் ரூம் போயிட்டு போகிறோம். கட் பண்ணுவோம். கட் பண்ண நானஜம் பார்க்கிங்கே பெரிய கிலோமீட்டர் கணக்கில் நடக்கு. ரெண்டா பிரியுது. அங்கே தனித்தனியாக இருக்கு. இது பொதுமக்களுக்கு, அது வேற என்ட்ரன்ஸ். இது பொதுமக்களுக்குரிய கார் பார்க்கிங், கார் சார்ஜ் போடுற அதில் எல்லாம் இருக்குது. எம்மிமாருக்கு தனியாக இருக்கா. நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரையக மட்டும் வீடியோ கேமரா ஒன்று முழுக்கக்கூடாதுன்னு சொல்லி பாடி செக்லாம் பண்ணிவிட்டு பெல்ட்டுகள் போனெல்லாம் ஸ்மார்ட் போனெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனே ஒரு பார்லிமெண்ட்டில் என்னென்ன இருக்குன்றது ஒரு அமைவிடத்தை ஒரு இதாக குடிக்கிறோம். பாருங்க, நம்ம ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். எப்படி ஒரு நாட்டில் பார்லிமெண்ட்டுக்குள்ளெல்லாம் போய் வடி வாங்கியிருக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சாதாரண மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது ஆஸ்திரேலியாவில். இப்படியே அங்கங்கே சில நாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுது? இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறோம். எல்லாம் செக் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். பார்ப்போம், ஒவ்வொரு இதாக பார்ப்போம், ஒரு செக்ஷனாக பார்ப்போம். அண்ணன் இதுதான் இதை கோன் அடித்தது. அண்ணன் ஜக்கெட்டில் ஏதோ இரும்பி இருந்தோடய கோன் அடிச்சு விட்டு விடுச்சு. ஒரு கோல்கள். இது ஒரு கோலா? இது மீட்டிங் நடக்கும். நல்லா இருக்கு. பளிங்கு மாதிரி தானே பார்க்கடாக்கு. பின்னுக்கு அந்த அது பெயிண்டிங் மாதிரியே இருக்குது. பார்த்துல இருக்கிற அந்த இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி. அந்த இங்கே மரத்தின் ஷேப்போடும் பேர் இது கற்பனையில் பார்க்க. ஒரு மரத்தை தான் உருவாக்கி போட்டிருக்கு. இங்கே ஆஸ்திரேலியான அடையாளம் மாதிரி அந்த இருக்கிற மரங்கள் இருக்குல்லோ, நான் வரைய ரோட்டு வழியை கண்ட அந்த மாதிரி அந்த அதை தான் டெக்ஸ்சரில் இதை சொல்கிற அப்ஸ்ட்ராக்ட் பேர்க்குன்னு சொல்கிறேன் இது. பெயிண்டிங்கில் அந்த பலட் நைஃப் ஆலையை வந்து அப்படியே பேக் பண்ணுறது, பெயிண்ட் அப்படி அப்பி 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 உருவாக்குறது. கிட்ட போய் பார்க்கலாம் தானே. பெரிய பெரிய கேமராவெல்லாம் பூட்டிக்கிறாங்க. இந்த இதான் மெயின் இதா. இது ப்ரெஸ் மீட்டுகள் வைக்கிற இடம். ப்ரெஸ் மீட் வைக்கிற இடம் பெரிய ஒரு இடமா கிடக்கு.
நல்ல ஒரு ஒர்க் உண்டு பா. ஒரு மென்மையான லோ லைட் கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு துணியோட பெயிண்டிங்க துணி மேலே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது துணி தான் நானே சுவர் இல்லை துணி அது கன்வெர்ஸ் துணி மாதிரி நாங்கள் பெயிண்டிங் படங்குறோம் அந்த துணியல் மாதிரி ஒன்றுலாம் கீறப்பட்டிருக்கு. கன்வெர்ஸ் மொத்த துணி மாதிரி கேரிக்கன் துணியல் மாதிரி. அதுதான் போட். ஓ அது போட். கை தட்டி கொண்டுலாம் உள்ளவா. நான் நினச்சேன் கை தட்டி கூப்பிடணும் வாங்கமான். ஃபுல்லாக இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை போட்டிருக்கிறேன். ஃபைன் மூண்டு விஷயங்கள் உள்ள ஒவ்வொன்றும் போடப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயம் இருக்கு நீங்கள் நாங்கள் நிற்கிறது இந்த கோளுக்கு இல்லை இந்த கோளுக்கு தான் நிற்கிறேன். எல்லா விஷயமும் போடப்பட்டிருக்கு. நீ சன்னி ஏற்கனவே வந்துருப்பார் இதுக்குள்ள வந்தனீங்களா இல்லை இன்றைக்கு வரீங்களா? இல்லை இல்லை வந்துருக்கேன். சரி நாங்கள் அங்கே போ. ஓகே ஓகே. மேலமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. ஓ இன்டீரியல் உண்மைதான். கட்டிடத்தின் அந்த அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்கு. சவுண்ட் சிஸ்டங்கள் மற்ற அந்த கேமராக்கள் எல்லாம் ஓட்டும். கேமராலாம் அதிலே வச்சு அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இதில் பாருங்க ஒரு இந்த உலா பெரிய கேமரா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்க மாதிரி ஒரு நாளைக்கு எங்கே இருந்தாலும் ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கும் போது அது ஜூம் பண்ணி என்ன அது திரும்புது ஓட்டோவா ஸ்பீக்கரோ. ஆனால் கீழே நிறம் வந்து அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ அந்த பொருத்துக்களை தெரியாத அவ்வளோ ஒர்க் பண்ணுவோம். மரம் போதாங்க கிடையாது பூட்டில் செய்கிற மாதிரி தான் நடக்க ஒரு அந்த ஃபுட்பால் பந்தில் அடித்த ஒரு சத்தம் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நாங்கள் வலது பக்கம் இருக்கிற மேல் பக்கத்துக்கு போய்க்கொண்டு அந்த அதாலையும் போகலாம் இதாலையும் போகலாம். வலது இடது பிரிக்குது. இங்கே பயன்படுத்தப்படுற அந்த மாவுள் வகைகள் அந்த இதெல்லாம் வந்து வேறு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரே தனிக்கல் உள்ள மாவுள்கள். இந்த வேலைப்பாடு ஒரு தனித்துவமாக இருக்குது. இதில் ஒரு மணிக்கூடம் இருக்குது. அந்த காலத்து மணிக்கூடு கூட 1960ஆம் ஆண்டாம்டா இங்கே போடப்பட்டு இங்கேடாக்கு டச்சுக்கு ஏதோ குழா கொண்டு எழுதப்பட்டு 1792ஆம் ஆண்டு மேலே இங்கே 1760 கீழே போடப்பட்டு. ஓ ஒரு பெரிய தேசம் உண்டு. இதெல்லாம் ஒவ்வொரு தட்ட இதுவும் போட இங்கே எம்பியாக இருந்தாக்குள்ள அந்த காலம் போலையா டீட்டெயிலாக தான் போடப்பட்டு. ஓ முதலாவது பார்லிமெண்ட் அதோ நல்ல மியூசியல் ஆகலுக்கு தாடியல் மியூசியல். எப்படி இருக்குது பெயிண்டிங் ஒன்றுட இதுக்கு ஸ்டோரி இருக்குது. இதில் 1913ஆம் ஆண்டாம். வரலாற்று புகைப்படங்கள். 1858 போட்டோ எல்லாம் கிடையாது. நல்லா இருக்குது இந்த கட்டிடத்தின் வார அந்த உள்வழி புறவழி அமைப்பு எல்லாம் வந்து அப்படியே பார்த்து கட்டியிருக்கிறாங்க. லைட்டுகள் எங்கே வரணும். இதுவும் பெயிண்டிங் தான். நாங்கள் போகிறது இந்த சைட் பக்கத்துக்கு எல்லாம் வந்து மரங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு நல்லா இருக்குது இந்த லைட்டிங்கில். எல்லா அந்த வெளிச்சங்கள் வார விதங்கள் அந்த ஜன்னல் எல்லாம் நல்லா செய்திருக்கிறாங்க பாருங்க. அப்படி லைட் வருது அந்த சமாந்திரமாக. மற்ற எஞ்சில் பார்த்தோன்னா ஒரு இடமும் ஒரு மாதிரி பேக் பண்ணப்பட்டிருக்குது மரங்கள் அதுகளெல்லாம்.
நேரம் வந்தாலும் ஞாபகம் நான் நெடுக வரேன். ஓ அந்த மேல கூர் மாதிரி ஒன்று தெரிஞ்சதோ. தெரிஞ்சதுனால இதான் பார்லிமெண்ட் காட்டி கொண்டு ஓ வந்து அந்த கூர் தான் அந்த கூர் தான் இதுக்கு மேலேயும் கிடக்குது. அந்த வெளிச்சம் அப்படி இந்த வெளிச்சம் தான் இது ஃபுல்லா பரவுது. ஒரு ஸ்டைலை பாருங்க, தண்ணி ஒரு 2 இதெல்லாம் கட்டிக்கிறேன் கிளாஸ்ல சைட்ல போகுது. எங்களுடைய அந்த ஸ்டைல் என்னன்னா அப்படி நடுவில் தண்ணி வச்சு இப்படி மேலால வர மாதிரி ஒவ்வொரு மாதிரியான பிளான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு மாதிரியான இது மாறுது, வித்தியாசம் வித்தியாசம். என்னன்னு சொன்னால் நாங்கள் நடந்து வந்துருக்க ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் இந்த புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கையால் இருக்கிற பெயிண்டிங் மாதிரியே இருக்குது. பெயிண்டிங் தான் இல்லை, கெவின் ரூட்டன் தான் கிடையாது. கெவின் ரூட்டன் தான் கிடையாது. இவர் என்ன கெவின் ரூட்டன்? இந்த கெவின் ரூட் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் ஆதிவாசிகளுக்கு மன்னிப்பு கேட்டு அவையில் நியாயமான ஆஸ்திரேலியன் பிரஜைகள் கொண்டவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை கொண்டாடுங்கன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு நாள் ஆதிவாசிகளுக்கு ஒரு நாள் கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அவளுக்குரிய நாள். இவர் முதல்ல மன்னிப்பு கேட்டு இவர் இதாக இருந்தவர். இப்போ பிரைம் மினிஸ்டர் கேட்க அது செய்தவர். எத்தனாம் ஆண்டுகள் உள்ளது? 2018. ஒரு சில ஆதிக்குடிவாசிகள் அந்த இது வந்து நாங்கள் சிட்டி எடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வந்து நாங்கள் கீழே ஒரு 2 பேர் அந்த அவையில் முறைப்படி அந்த அவையில் உடுப்புகள் அந்த இதுகளோட இருக்கிற மாதிரியான வீடியோ இருக்கு. அந்த கிளிப் அதில் அந்த வீடியோவில் பார்த்தாக்களுக்கு தெரியும். இப்போ கடைசியாக இருக்குது அங்கால இருக்குது. கீழே எல்லாம் ஒரு வகையான காப்பட் விளிக்கப்பட்டிருக்கு. அது நடக்க அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னா அந்த மெயின்டைன் பண்றதுன்னா நாட்டிலேயே மெயின்டைன் பண்றதுதான் உண்மையா தான் பார்த்து வியந்தது. எல்லா விஷயத்தையும் இப்படி பாவிக்கிறன்றது சரியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் கிளீனும் இது அதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். மற்றது சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நாட்டுல சும்மா ஒரு சரிவான இடம் இருந்தாலே கம்பி வேலியில போட்டு அடைச்சு கிடக்கு, அதில் ஒன்றும் விழாம ஆக்களின் சேஃப்டிக்கும் கிளீனும் மெயின்டைன் பண்றதும் பயங்கர முக்கியம் ஆஸ்திரேலியாவில். உண்மைதான். அப்படியே நாங்கள் கழிச்சு ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டு போகிறோம். சில விஷயங்கள் எங்களுக்கும் வரலாறு தெரிய இல்லை. இப்போ அன்னையாக்கள் சொல்லத்தான் எங்களுக்கு விளங்குது. நான் பொதுவாக ஓவராலாக பார்க்க வந்து கட்டிடங்கள் அதெல்லாம் நல்லா இருக்குமே, ஒரு தனித்துவமாக இருக்குது. பெரிய ஒரு தேசமாக கிடக்கு. நாங்கள் எதால வாரன்னு தெரியாம ஒரு இதாக போய் கொண்டிருக்கிறோம். வெளிப்பக்கத்தாலும் சுற்றுறோம். இப்போ அதான் ஒரு பக்கத்தாலும் சைடாக வெளிப்பக்கத்தாலும் சுற்றுறோம். மாறி போயிட்டோம். நாங்கள் திருப்பி அதால் வந்துட்டோம். இதில் நான் இப்படித்தான் திரிஞ்சு நாங்கள் இப்போ இங்கே இதை பார்க்குறேன் எல்லாத்து. பார்லிமெண்ட் ஐயா, மசால் வடை ஐயா அப்படி காட்டிக்கிட்டேன். பப்ளிக் கலரி இங்கே பார்லிமெண்ட் உள்ள அமைப்பு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியாண்ட பார்லிமெண்ட்டுக்குள்ளே நிற்கிறோம். கேன்பராவில் இருக்கிற ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட். Just through that door, working in the SPF office. His job is normally to be wherever the Prime Minister is, because the Prime Minister's always got a camera crew filming whatever he does. And if it's a big event, there'll be all the different stations will be filming. If it's just tracking the Prime Minister, they'll nominate one crew to do it. Above all of that is the glass sections, which is where school kids can sit and watch the Parliament when it's sitting, because of course you're not allowed to speak if you're sitting here. You're not allowed to say anything, and in fact you've got to sit with your back to the cushion, not have your hands forward. You can't look like you're trying to interact with the chamber. So you have to be well behaved here. Up there you can see this, but in here மேலே லைட்டில் பலகையில் ஒர்க் பண்ண இந்த சைட்டும்
இந்த சைடும் சீட் இருக்குது. அது என்ன அதே மாதிரி நாங்கள் நிற்கிற இடமும் சீட் இருக்குது. பாருங்க உள்ள வந்து ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறேன் கதிரையில் இருக்கிறோம். உங்களை பிரச்சனையை கதைக்க போகிறோம். அது சொல்ல போகிறோம். சிக்கலாக கிடக்கிறதை சொல்ல போகிறோம். வகையான ஒரு மரத்தோடு சேர்ந்த அமைப்புடன் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பூட் பேலியோட பிரதான அமைப்புகளெல்லாம் அங்கே இருக்குது. அதில் கேமராவுகள் சவுண்ட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது பாருங்க. மேலே சவுண்ட் சிஸ்டத்தின் இதுகள் லைட்டுகள் கேமராவெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் அந்த நான் உதாரணத்துக்கு பிக் பாஸுக்குள்ள வர மாதிரி திடீர் திடீர்னு கேமரா இருக்கிற மாதிரி அந்த அமைப்புகளோட இருக்குது. மற்ற பிரதான எம்பிஎல் இருக்கிறதெல்லாம் வந்த பகுதிகளோட அதில் வந்து சபாநாயகர் எம்பிஎல் இருக்கிற இடத்துலையும் அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த ஜூ வளைவுகளுக்குள்ள தான் பாருங்க மெக்குகள் அடிச்சு கிடக்குல. அதை மட்டும் தான் சாஃப்ட் பண்ண அவன் நிற்கிறேன். இது இஞ்சால நாங்கள் இருக்கிறோம். இது மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பை விட்டுருக்குது. இந்த மெதுவாக நடக்க சொல்லியிருக்கேன். பலகைகள் இருக்கிறபடியா பாராளுமன்றம் இல்லை என்றபடியால் பார்க்க விட்டுருக்கு. இருக்கிற நாளில் இங்கே உள்ளுக்க வந்து உள்ள பார்க்கலாம். மற்றும்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அமர்வு இல்லாத நாளில் உள்ள விட்டு பார்க்கக்கூடிய மாதிரி ஃபோட்டோ எல்லாம் வீடியோ நடக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கேன். அங்கே இங்கெல்லாம் இல்லை, இதில் மட்டும்தான் விட்டுருக்கு. ஓகே ரைட் ரைட். பார்லிமெண்ட் நடக்கிற நாள்லையும் பார்க்க விடுவினமாம். ஆனால் மொபைல் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எடுக்க விடாயினம். மற்றபடி யாருன்னாலும் வந்து உள்ள பார்க்கலாம். நார்மலாக ஒரு செக்கிங்கோடையே உள்ள விடணும். என் அண்ணையாக்கள் நாங்கள் மாற சொல்லிட்டோம் என்னென்னு சொன்னால் இதில் எல்லாம் வந்து இருந்து பார்க்கலாமாம். ஆனால் வீடியோ அதில் எடுக்கலாம் அமர்வு நடக்க. நம்ம இடத்துலையும் அந்த முந்தி அந்த பிரதேச கூட்டம் முந்தி இப்போ தானே ஒருங்கிணைப்பு கூட்டம் முதல்ல இல்லை ஒருங்கிணைப்பு கூட்டம். அதே மாதிரி இப்போ இங்கே பார்லிமெண்ட் கூட்டமே இருந்து பார்க்கறதுக்கான அலோடு இருக்கா. ஆனால் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இங்கே கதைக்கிறது வெளியில் தானே. அப்போ அது எடுக்க அலோடு இல்லை. மற்றபடி அந்த நாட்கள்லேயே வந்து பார்க்கலாம்னு சொல்லினோம். நாங்கள் இப்போ இந்த பகுதிக்கெலாம் நிற்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த அமைப்புக்குள்ள நிற்கிறோம். பார்லிமெண்ட் 11ஆம் உண்மையாக நல்லா இருக்குது. நாங்கள் இப்படி உள்ளே இல்லாமல் அந்த வீடியோ எடுக்க எதிர்பார்க்கல. இந்த கட்டட அமைப்பே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியாவில் கேன்பரான்ற ஒரு இடத்துல இருக்குது. அதாவது ஆஸ்திரேலியாண்ட மிக எல்லா அமைப்புகளும் இருக்கிற ஒரு சிட்டியிலே இருக்குது. அண்ணன் சொல்லிக்கே பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் நின்று அது முன்னுக்கு நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வேற போகிறோம்னு தான் நினைச்சேன். நானும் அப்படித்தான் நான் நினைச்சேன். இது வந்து மெல்போர்னுக்கும் சிட்னிக்கும் இடையில கேன்பரான்ற இடத்துல நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓட்டம் பண்ணிக்கிறேன் நினைஞ்ச வரைக்கும். அங்கே இதே சிட்னியில் வைக்கிறதோ மெல்போர்னில் வைக்கிறதோன்ற ஒரு பிரச்சனையும் முதல் இருந்ததாம். பிறகு 2 சைட்டும் வந்து தங்கட ஏரியாவில் தான் வைக்கணுமென்று கேட்டு கொண்டுதால கொண்டு வச்சு நடுவில் வச்சு விட்டாங்க. பொதுவாக வச்சிருக்கடான்னு. இந்த பார்லிமெண்ட்டை சுற்றவரையே முக்கியமான ஆஸ்திரேலியான மிக முக்கியமான எல்லா அமைப்புகளும் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த லைப்ரரியாக இருக்கலாம், கேலரியாக இருக்கலாம், மியூசியமாக இருக்கலாம். எல்லாம் அதே மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்கு இடம் கிடக்கு. இவங்களோட டின்னர் இந்த லஞ்ச் அது சாப்பாட்டு அறை கிடக்கு. அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரிகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் இதுகளெல்லாம் சுற்றி தாண்டி கிடக்கு. சைட்டில் ஆக்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அந்த இடங்கள் ஃபுல்லாக நீட்டாக போட்டு கிடக்கு. பயங்கர பிறந்த தேசம். நாங்கள் வந்து நிற்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வேறு ஆக்களும் வந்து நிற்கிறேன். இந்த டூரிஸ்ட் கைடுன்னு நினைக்கிறேன். அவர் கொண்டு வந்து ஒரு ஆள் அவைகளுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு நிற்கிறேன் ஆக்களுக்கு. இவர் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காட்டி அவைகளுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு நிற்கிறார். அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து நின்று இதை சுற்றி பார்க்கணும். எப்படி வெளிப்பக்கமே அப்படி இருக்கு. இந்த நாங்கள் அதில் பார்த்த ஆடு அப்படியே போட்டுங்க. இதில் அப்படியே பெயிண்டிங்காக வச்சு கிடக்கு. இதில் ஒரு ஸ்கெட்ச் ஆர்ட் உண்டு, ஷேடோ ஆர்ட் உண்டு போட்டு கிடக்கு. இந்த கம்பியல் பெப்பர் மாதிரி உருவாக்கப்பட்டு அதில் வந்து ஒரு லைட்டை போட்டு ஸ்பாட் லைட்டை போட்டு ஒரு ஆர்ட் உண்டு. இதை விளாங்க நீங்கள் ஜோதிச்சு பிடிக்கணுங்க எனக்கு விஷயங்கள். அது தேவையில்லாது பார்க்க வேண்டியா, மடிவாக இருக்கிறத பார்க்க வேண்டியா. இந்த இதில் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சு எல்லாம் பட்டர்ஃப்ளை இயற்கையான ஃபோட்டோ இது. ஓ, இது ஒரு ட்ரோன் வியூ. அப்பா இந்த ட்ரோன் வியூ ஒன்று எடுத்துருக்கு. மேலையை சுற்றி இருக்கிற வடிவாக ஒத்து பார்க்கத்தான் அது விளங்குது. நான் நினச்சேன் முதலாவது இல்லையே ஆக்குமெண்ட். அதே மாதிரி இந்த எல்லாம் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டேன். இந்த பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் தான் ஃபுல் நல்லா இருக்கு.
ஓகே இந்த இங்கால எல்லாம் வச்சிருக்குந்தா குட்டி போய் வடிவா சுற்றி பார்க்குற எல்லாத்தையும். இது பழைய பார்லிமெண்ட் நினைக்கிறேன். இல்லை மோதல் போல் அந்த போல் அதை பெயிண்டிங்கில் கீறப்பட்டிருக்கு. அந்த கோல் மேலே தெரியல. அப்போ கீழே மேடை போட்டு கிடக்கு. அப்போ கீழே மேடை போட்டு கிடக்கு. அந்த இது இருக்குது. ஓகே ரைட். அப்போ இந்த மேடை சும்மா டெம்பரரியாக போட்டு கிடக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் போன ஹார்பர் பிரிட்ஜ் ஒபேரா ஹவுஸ் அது இந்த வியூவை போட்டுக்கிட்ட ஒபேரா ஹவுஸும் ஹார்பர் பிரிட்ஜுன்னு இங்கே ஹார்பர் பிரிட்ஜு ஒபேரா ஹவுஸ். இந்த சின்ன பறவைகள் இருக்கு நம்மள இதில் இவை அங்கே நின்றது. நாங்கள் அங்கே போகணுண்டது. நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியாண்ட மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இங்கே ஃபுல்லாக காட்சிப்படுத்தி இருக்கு. இவர் வந்ததுலேருந்து இந்த புத்தகத்தில் சேர்றார் ஒன்றும் படிக்கிறாருல சேர்றார். இல்லை இது அந்த பார்லிமெண்ட் கதிரியா இதோ உள்ளே இருக்கு அந்த மாடல் கதிரி இங்கே வெளியில் வச்சுக்கிடாது. ரைட். முக்கியமான எல்லாத்துக்கும் போயிருக்கிறோம். முக்கியமான மெயின் விஷயங்களை சுற்றி பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் பார்க்குறதுக்கு கிடக்குது. நாங்கள் வெளியில் போகணும், அதுக்காண்டி முடிச்சு கொண்டு போகிறோம். இந்த ஹேண்டில் தந்தபடியால் ஈஸியாக கிடந்தது போய் நான் சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டோம் நம்மளோட. நம்ம கொடுத்தெல்லாம் கொடுத்து அடிச்சு விட்டு நாங்கள் வெளிக்கிடைக்கு வந்து பார்லிமெண்ட் ஷாப்புக்குள்ளே போய் தான் போகணும். என்ன பொருட்களை எதுவும் வாங்கிட்டு போகணுண்டாக்காண்டி அதை அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட் ஷாப் அது இது கேன்மேட்டடா கையால் செய்திருக்கு. அந்த நாங்கள் அங்கே ஆட்டில் ஒர்க் பண்ணுவோம். இந்த இலகுலியை பயன்படுத்தி கையால் பின்னி போய் ஒர்க் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிற சுற்றுலா பயணிகள் வாரதான் நெஞ்சு. அப்போ அவைகளுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்டுகள், சின்னாக்களுக்கு ஏற்ற பொம்மைகள், அந்த நெஞ்சத்தியான் ஆஸ்திரேலியா அடையாளத்தோடு உருவாக்கப்பட்ட பொருட்கள்லாம் வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. மற்ற இங்கே இருந்த பிரைம் மினிஸ்டர் மேட்ட புகைப்படங்களும் வந்து விற்பனைக்கு இருக்குது. பார்லிமெண்ட் இப்போத்திய புதிய பிரதமர் இதுவும் வந்து அப்படியே அங்கே இஞ்சத்தியான அப்படியே வச்சுக்கலாம். என்ன நல்ல பிளான் என்ன? சரி, நான் வெளியில் போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு கல்லெல்லாம் பதிக்கப்பட்டு தான் பார்லிமெண்ட் வெளி அமைப்பு இருக்கு. பாருங்கள், இவ்வளோ பெரிய பிறந்த தேசம். நாங்கள் வெள்ளனா அதால் வரைக்கான் வீடியோ எடுத்துனாங்க. நாங்கள் வந்த வீதி வந்து தெரியும் 2-3 கிலோமீட்டருக்கு அங்காலே. அது பழைய பார்லிமெண்ட் அங்கே இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வரைக்கல வீடியோ எடுத்துனாங்க. பார்லிமெண்ட் முன்னமைப்பு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கங்காரு எல்லாம் பார்த்து ஒரு உலோகத்தால் வந்து ஒர்க் பண்ணப்பட்டிருக்குது. ஆஸ்திரேலியானுக்கு எழுதப்பட்டிருக்குது. அங்கே நாங்கள் நடு நின்ற பகுதியின் கொடிகள் அதெல்லாம் தெரியுது. கீழே பிச்சுமணி நிற்கிறார், ஃபோட்டோ எடுக்க போகிறோம் பிச்சுமணியை. இந்த படிப்படியாக டெக்ஸ்சர் இருக்குது, தண்ணி போக வடிவாக கிடக்கு. பார்த்து நான் உள்ளுக்கு தராசா மாபிள் போடுவோம். அது மாதிரி கல் பதிக்க போட்டு அந்த மேல போட்டு அந்த தராசாக்கு மினுக்கிற மாதிரி மினுக்கு இல்லை, இந்த சல்லி கொட்டி விட்ட மாதிரி கிடக்கு. ஆனா கிளம்பாது நல்ல நீட்டா இருக்கு. சரி, இதோட இந்த பார்லிமெண்ட் காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் முறை விட போகிறோம். என்று உங்கள் குட்டி பிச்சுமணி வெல்வஸ் லக்ஷ். பாய்.